ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி 28/7/2025 கொண்டான ரிசல்ட்டு பாருங்கள். 412. இதில் பாருங்கள் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து ஒரு 5 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் பாருங்கள் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அதாவது 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் பாஸு. 4ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 1ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, 2 நம்பர் பாஸு. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசியை பாருங்கள். 42/12, அதாவது 42 ஏசிலையும் 12 பிசிலையும் பாஸ் ஆகிருக்குது. 2 நம்பர் பாஸு, அதாவது பிசியும் ஏசியும் பாஸு. சரிங்களா, ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸு. சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னா 2 இதுலேயும் நமக்கு மிஸ் ஆகி போச்சுங்க. அதாவது பாக்ஸ் போட்டிருந்தாக்கா ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். சரிங்களா, பாக்ஸ் போட்டிருந்தாலும் அது ஒரு நம்பர், அதாவது 210 பாக்ஸ் போட்டிருந்தோம்னாக்க ஒரு 12வது கிடச்சிருக்கும். இதில் பாக்ஸ் போட்டிருந்தோம்னாக்க பாக்ஸ் போட்டிருந்து 3 டிஜிட்டு, அந்த என்ன 9க்கு பதிலாக 1 போட்டிருந்து பாக்ஸ் போட்டிருந்தோம்னா அது ஒரு நல்ல வின்னிங் தான். ஆனால் மொத்தத்தில் இது வந்து பெருசாக வின்னிங்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு பிசிஏசியெல்லாம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. அதனால் நம்ம ஒரு கெட்டிங்கில் வச்சுக்கலாம். சரிங்களா, சரி வாங்க. ஓகே, நாளைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 29/7/2025 ஸ்ரீசக்தி 478க்கு உண்டான கெஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா, ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். பாருங்கள், நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங் பாருங்கள். நான் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன். 1, 4, 5, 7, 9. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா, உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போகிறதுனா போட்டுக்கலாம். சரி வாங்க ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள். 90, 09, 70, 07, 97, 79, 65, 56, 59, 95, 69, 96, 91, 19, 59, 95, 74, 47, 44, 40, 04, 06, 60, 46, 64, 14, 41, 49, 94, 98, 89, 78, 87, 51, 15. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் இருக்க அத்தனை நம்பரும் போடணுன்னு இல்லைங்க. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் நம்பர் வந்து ரிப்பீட்டில் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு நம்பர் அதிகமாக தெரியும். சில பேருக்கு கம்மியாக வேணும்னு கேட்டவங்களுக்கு பாருங்கள், அடியில் கோடு போட்டு கொடுத்துருக்கேன். அது எனக்கு முக்கியங்கிறதுனால நான் அதில் கோடு போட்டு கொடுத்துருக்கேன். அதுவும் அதில் உங்கள் கெஸிங் வந்ததுனாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை மார்க் பண்ணாததில் கெஸிங் உங்கள் கெஸிங்கு கரெக்டாக வந்ததுனாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா, இது எனக்கு தனிப்பட்ட முறையாக எனக்கு இது வந்தால் எனக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் கோடு போட்டு காட்டியிருக்கேன். அதாவது கம்மியாக கேட்குறவங்களுக்கு, சரிங்களா, கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எடுத்துக்கலாம். முக்கியமான நம்பர்னு நான் நினைக்கிறேன். இல்லை எல்லா நம்பரும் போட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க போட்டு பாருங்கள். இல்லை எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த கெஸிங் வருது, இதில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா, மொத்தத்தில் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் மேட்ரு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சலாகவே போட்டுக்குங்க. ஓகேங்களா, சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். பாருங்கள், 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 செட்டு கொடுத்துருக்குறேன். 907, 659, 591, 794, 406, 149,
798. இதுதான் எனக்கு வந்த 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க. எனக்கு வந்து கெஸ்ஸிங்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் வந்து அளவாக போட்டுக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங்க்கு வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமாக எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற நம்பர்னு நான் கொடுத்து கோடு போட்டிருக்கேன். அந்த கோடு போடுறது உங்கள் கெஸ்ஸிங்க்கு வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போட்டுங்க தாராளமாக. சரிங்களா? பாக்ஸாக போனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.